ஐபிஎல் பத்தி இல்ல. ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட்ல ஆ. இருந்து ரிட்டயர் ஆயிட்டாரு அப்படின்ற ஆனா அது மாரி. பெரிய இம்பாக்ட்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்ல ரோஹித் சர்மா. ஏன்னா வந்து அவர் எப்பயுமே அந்த ஸ்கீம் ஆஃப் டெஸ்ட்ல வந்து எப்பயும் இருந்தது இல்லன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் ப்ரோ. ஆனா இங்கிலாந்துல அவனோட ரெக்கார்ட் நல்லா இருக்கும் எப்பயுமே. சோ எனக்கு தெரிஞ்சு டீம்ல எடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால அப்படியே சரி எடுக்கறேன்ற நியூஸ் வெளியே போறதுக்குள்ள நம்மளே ரிட்டையர் ஆயிரலாம் அப்படின்ட்டு ரிட்டையர்மெண்ட் நியூஸ் வந்து சொல்லிட்டாப்படி அப்படின்னு நினைக்கிறேன். சரி எனிஹவ் சரி ஓகே எப்படியோ ம் டெஸ்ட் கேப்டன்சி திரும்ப அண்ணன்ட்ட கொடுங்க. அண்ணன்லாம் கொடுக்க மாட்டாங்க திருப்பி கில்லு தான் அடுத்து. ப்ரோ கில்லுக்கு கீழே விளையாடணுமா ப்ரோ? கில்லு கீழே தான் ஆடணும் வேற வழி இல்ல. அப்படின்னேடா நீ இப்படி யோசிக்கிறங்க பும்ரா ஒருத்தன் இருக்கான் அவனுக்கெல்லாம் கேப்டன்சியே இல்லைன்ட்டானுங்க தெரியுமா? ப்ரோ அவனுக்கு ஒர்க் லோடுங்கிறதுனால ஆ, வேணாம் அப்படி. அவன் தான் அதுதான் திரும்ப அப்ப முடிவு அடுத்து வச்சுட்டு கில்லு போட்டான்னா தான். கரியரே போச்சு அவ்வளவுதான். இல்ல பண்ட்டு கொடுப்போமா? பண்ணிட்ட உங்களோட டீம்ல விளையாட கிரிக்கெட்ல ஆட சொல்லுங்க அவனை. கிரிக்கெட்ல ஆட சொன்னா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். 27 கோடி வாங்கி ஸ்கேம் பண்ணிட்டான். என்ன ஸ்கேம்? அவன் பண்றதா ஸ்கேம். 1982ல என்ன ஸ்கேம்? இல்ல ப்ரோ சரி. எல்லாரும் இந்த கோயங்கா டீமுக்கு போயிட்டா டீமை விட்டு எப்படி வெளியே போலான்றதை ஆனா யோசிப்பானுங்க. வெளியதான் பார்க்கும்போது எல்லாம் சிரிச்சுட்டு தான்டா இருக்கானுங்க. உள்ள கூட்டு போய் ஊமை குத்தா குத்திடுவானுங்கன்னு நினைக்கிறேன்.